பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அமேன். கர்த்தர் நல்லவர். அமேன். கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு நல்லவராக இருந்து நல்ல வேலை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நோக்கி நம்ம கொஞ்ச நேரம் நம்முடைய இருதயத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். ஆமென். துதிக்கிற துதியினாலே பெரிய கோட்டைகள் உடையுங்க. நம்ம வாயை திறந்து உற்சாகமாய் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உண்மையாய் துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டு. ஆமென். எல்லாரும் எங்களோடு கூட சேர்ந்து நல்ல ஒரு பழைய பாடல் போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. ஆமென். அவர் நேற்று என்று மாறா பரிசுத்தமுள்ள தேவன். ஆமென். அவரையே நாம் துதிப்போம் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து உற்சாகமாய் கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரின் நாமத்தை நாம் துதிப்போமா. ஹல்லேலூயா. ஆமென். துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. ஏற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை. எல்லாம் சேர்ந்து நான் பாடும். அல்லேலூயா. ஏற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் பாடி துதிப்போ. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி நான் பாடும். அல்லேலூயா. போற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் காத்தும் கரம் கொண்டு மாவி சேர்த்தனை என்றும் பாடுவேன். காத்தும் கரம் கொண்டு மாவி சேர்த்தனை எங்கும் பாடுவேன். இயேசு என்னும் நாமம். எல்லாரும் கரங்களை தட்டி இருக்கிற இடங்கள் வாயில திறந்து உற்சாகமாய் ஆமென். அல்லேலூயா. இந்த ஆத்மாவின் கீதமே நீர் ஆண்டவரே. உண்மையை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி உற்சாகமாய் வாயில திறந்து ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. நம் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதாகோ. ஹல்லேலூயா. ஆமென். பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் சென்று சிறப்பான் என்றும் போற்றுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் கொண்டு செய்வேன். சொல்லலாம். உமக்கே நான் கொண்டு செய்வேன் ஆண்டவரே. கொண்டு செய்வேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன்.
அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட புயல் அடித்தாலும் சரி, கோர புயல் இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றிலும் ஒரு அலை, கொடிய அலை இருந்தாலும் சரி, ஆமென், காத்தும் கரம் கொண்டு, அரவணைக்கும் கரம் கொண்டு, அன்பின் கரம் கொண்டு நம்மளை பாதுகாத்துக் கொள்கிற தேவன். அல்லேலூயா. அப்பேற்பட்ட நல்ல தேவன் அவர். அவன் தாய் தகப்பன் நம்மளை மறந்தாலும் ஆண்டவர் நம்மளை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவருங்க. உங்களை நான் மறவேன், திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன தேவன். தாய் தன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன். அப்பேற்பட்ட நல்ல தேவாதி தேவனுக்கு இருக்கிற இடங்களில் ஒரு விசை கைகளை தட்டி அவன் இந்த ஒரே ஒரு கவியை நாம் உற்சாகம் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் உலகத்தில் என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தை மறந்தாலும் சரி, அவர்கள் மறைந்து போனாலும் சரி, இல்லை மனிதர்கள் அன்பு, எப்பவுமே மனிதர்கள் அன்பு மாறிப்போம், அந்த மனிதர்கள் அன்பு என்னை விட்டு போனாலும் சரி, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை அரவணைக்கிற தேவராக இருக்கிறீர். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி உற்சாகமாக வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா. அல்லேலூயா. பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். ஆமென். அல்லேலூயா. பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். தாங்கி என்னை அவர் கையில் தந்து பாரு என்று ஓடுவேன். தாங்கி என்னை அவர் கையில் தந்து பாரு என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமம் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாமம். அல்லேலூயா. என்னை சுகமாக்கும் நாமம், வல்லமையுள்ள நாமம். அல்லேலூயா. நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். நம்மளை கைவிடாத தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறார், கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து கலிகூறுவேன். உன்னதமானவரே, உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் 9ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறேன் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமென். உம்மில் மகிழ்ந்து கலிகூறுவேன். அல்லேலூயா. உன்னதமானவரே, உங்கள் நாமத்தை கீர்த்தனம் பண்ண என்று சொல்லி. அல்லேலூயா. நாமளும் கூட நம்முடைய வாயிலிருந்து நாம் அறிக்கை செய்யலாம். ஆண்டவரே, நான் உண்மையில் மகிழ்ந்து கலிகூறுவேன். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் என்னை சூழ்ந்திருந்தாலோ நான் உண்மையில் மகிழ்ந்து கலிகூறுவேன். ஏன்னா கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களே நீர் கைவிடுகிறதே இல்லை. நீர் எங்களை அரவணைக்கிற தேவன், அன்பின் தேவன். உண்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி. அல்லேலூயா. நமக்கு ஜீவனை தந்தவர், நமக்கு வாழ்வை தந்தவர். ஆமென். நம்முடைய ஆத்மாவை மீட்டெடுத்தவர், மரணத்தினின்று நம்மளை தப்புவித்த தேவன், கன்னிகளுக்கு தப்புவித்த தேவன், கால்களை தள்ளாட ஒட்டாத தேவன், நம்முடைய தேவனாய கர்த்தர். அல்லேலூயா. இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாய கர்த்தர். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட மாட்சிமை பொருந்திய தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, நீர் உன்னதமான தேவன், நீர் ஆண்டவரே ஞானம் நிறைந்த தேவன், நான் உண்மையே துதிப்பேன், உமக்குள் கலிகூறுவேன், உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி. ஆமென். வாயில திறந்து நாம் சொல்லுவோம். அல்லேலூயா. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாடி முடங்கிடுமே. உன்னவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே.
மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவையே பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தங்குமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். இந்த சேர்ந்து சொல்லுமா, நம்ம இதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. என் ஒளியே, என் நிறைவே, உம்மை நான் துதிக்கிறேன் என்று சொல்லி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனே பாதம் பணிந்திடுவோம். பாதம் பணிந்தாண்டவரே, நீ பரிசுத்த தேவன், நீ பரிசுத்தர், 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 இஸ்ரவேலின் சேனையின் தேவனான கர்த்தர் பரிசுத்தர், உம் பாதம் பணிகிறோம். ஆமென். அல்லேலூயா. சத்திய தேவனே மகிமை செலுத்திடவே என்றும் தொழுதிடுவோம். தன மகிமை செலுத்திட என்றும் தொழுதிடுவோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே. சேர்ந்து சொல்லுமா, நம்முடைய அற்புதத்தின் தேவன், நம்மளை அற்புதமாய் வழி நடத்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன் என்றால் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன், நம்முடைய அடைக்கலமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுமா, அல்லேலூயா. ஆவியோடும் உன்னோடும் ஆமென். அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடு சேர்ந்து சொல்லுமா, அவர் ஆவியோடு உண்மையோடு நாங்கள் போய் தொழுது கொள்கிற ஆண்டவரே, எங்கள் அடைக்கலவே, எங்கள் ஒளியே, எங்கள் நிறைவே, எங்களுக்கு ஆசீர்வாதம் தருகிறவரே, எங்களை காப்பாற்றுகிறவரே, உண்மையோடு நாங்கள் தொழுது கொள்கிறோம் என்று சொல்லி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம்.
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவன், நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன். ஆமென். நம்முடைய அடைக்கலமானவர், நமக்கு அற்புதத்தை செய்கிற அற்புதத்தின் தேவன். அல்லேலூயா. அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம் மத்தியில் பெரியவராய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய மத்தியில் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென். இயேசுவின் வல்லமையான நாமத்தை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அல்லேலூயா, பிதாவாகிய தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தரில் இருக்கிறாரு. நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தில் நாம் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், பர்திமேயு என்ற குருடன் இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவரை சத்தமிட்டு கூப்பிட்டு, ஆமென், அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அல்லேலூயா. 47ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, மார்க் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவன் நசரனாய் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அந்த இயேசு கிறிஸ்து வருகிறார்னு கேள்விப்பட்டு, அப்போ இயேசு கிறிஸ்து அவன் அறிஞ்சிருக்கிறான். அந்த கூட அறிந்திருந்து அவர் வருகிறார்னு கேள்விப்பட்டு அவரை கூப்பிட தொடங்கினான்னு பார்க்கிறோம். ஆனால் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவனாய் இருக்கிறார். சேர்ந்து சொல்லுமா, ஆண்டவரே உங்க பாதத்தை நோக்கி தான் பார்க்கிறேன். ஆண்டவரே உங்க பாதத்தில் நான் விழுகிறேன். ஆண்டவரே உங்க பாதத்தை நான் பணிகிறேன். ஆண்டவரே ஆமென். என்னை சுகப்படுத்தும் தெய்வம் நீங்க தான். சமாதானத்தை தருகிற தெய்வம் நீங்க தான். எந்த சூழல் என்னை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவன், இளைப்பாறுதலை தருகிற தேவன். ஹல்லேலூயா. அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்க சத்தத்திற்கு, உங்க விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி வாசகம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Amen. என்னை நோக்கி கூப்பிடு என்றே பின்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்றே பின்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து கருத்தாய் நம்மளை விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கனிவோடு நம்மளை நோக்கி இறங்குகிற தேவன். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஹல்லேலூயா எல்லாம் சேர்ந்து சொல்ல மாட்டோரே. கிருபை இயேசுவே தாமரை அடைந்தே இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஒரு விஷயம் நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. தாமரை கண்டடைந்தே சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, அழைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, அழைத்தோரை தேற்றிடுமே.
எல்லாரும் வாயில திறந்து சொல்லும், ஆண்டவரே உங்களுடைய சிலுவை நிழல் தான் எங்களுக்கு தஞ்சம் ஆண்டவரே. இந்த உலகத்துல எங்களுக்கு பாடுகள் உண்டு, ஆனா உங்க சிலுவை நிழல் தான் அப்பா ஆண்டவரே. உங்களுடைய சிலுவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ரத்த சிந்தினீரே, நீ எனக்கு தஞ்சம் ஆண்டவரே, நடக்கலாம் என்று சொல்லி அப்படியே நான் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தாமரை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தாமரை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, மனமாறு மாந்தளிரல்ப மனவேண்டுதல் கேட்டிடும். ஒரு விசுவாசத்தோடு சொல்லும், அல்லேலூயா. அவர் மனமாறும், அவர் மனுஷன் அல்ல. அல்லேலூயா. அவர் சொன்ன வாக்கு தத்தம் கூட வாழ்வில் நிறைவேறும். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். என்னுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Amen. நன்றி ஆண்டவரே, நன்றி. Amen. Oh, thank you Lord. Thank you Lord. நன்றி, நன்றி. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தாமரை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. Thank you, Jesus. சமூகத்திலே மலைக்காக காத்திருக்கும் மணி போல நான் காத்திருந்தே, கீழ் காற்று வீசுமென்று ஆவலுடன் காத்திருந்து மலையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நினைக்கணுமே, மலையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நினைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, மலைக்காக காத்திருக்கும் மழை போல நான் காத்திருந்தேன், கீழ் காற்று. Amen. முழுதும் நினைக்கணுமே, அலையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நினைக்கணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரெல்லாம் சேர்ந்து சொல்லுமா, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. என் நினைவெல்லாம் நீங்க தான்ப்பா, ஏக்கமெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, என் ஆசையெல்லாம் நீங்க தான், என் வாஞ்சையெல்லாம் நீங்க தான் என்று சொல்லி அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உங்கள் சித்தம் செய்யணுமே, என் அன்பே
அப்பா. என்னுடைய ஏக்கமெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எப்போதும் எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே உம்மோடு நடக்கணும். எப்பேற்பட்ட காரியங்கள் எங்களை சுற்றி வந்தாலும் ஆண்டவரே உங்க அன்பை விட்டு நாங்கள் பிரிஞ்சு போயிடக்கூடாதுப்பா. உங்க கிருபை எங்கள் மேல இருக்கணும், உங்க பலன் எங்க மேல இருக்கணும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட கிருபையில் எங்களுக்கு தருகிறாங்க. எந்த வியாதியோ எந்த துன்பமோ துக்கமோ உலகத்தில் எதுங்களே சூழ்ந்திருந்தாலும் உங்க கையை நாங்கள் கட்டியா பிடிச்சிக்கணும். எங்களை பிடிச்சிக்கோங்கப்பா, ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்க தான் ஆண்டவரே. உங்களோடு தான் நான் நடக்கணும், உங்களோடு நான் பேசணும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம்ப்பா. எங்களோடு இடைபடுங்க, எங்களோடு பேசுங்க. தேங்க்யூ லார்ட். இந்த உலகத்தில் எங்களுக்கு உங்களை விட்ட வேறு யாருமே இல்லை ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். Thank you, Jesus. Thank you, Lord. Oh, thank you, Jesus. கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், சோதர செலுத்துகிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதாவே துதிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக எமக்கு சோதரம். இயேசுவே, இந்த நாமத்தினால பிதாவை நோக்கி கூப்பிடும் பொழுது பிதா எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர், உமக்கு சோதரம். எங்கள் மேல் எப்பொழுதும் நீர் கிருபையாய் இருக்கிற தேவன், கண்ணோக்கமாக இருக்கிற தேவன், எங்களை நடத்துகிற தேவன், எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன், எங்களை அரவணைக்கிற தேவன். எந்த வியாதி இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் யெகோவா ரஃபா, என்னுடைய நாமம் யெகோவா ரஃபா என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய தழும்புகளால் சுகமானம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் சுகமடையட்டும், சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை நம்பி ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நீர் அவர்களுக்கு கிருபையாய் இறங்கி ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு சுகத்தை தருவதற்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், இந்த பலனை தருவதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை எங்களை விட்டு மாறாமல் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை கைவிடாத நேசர், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செய்கிறவங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய கைகளை திடப்படுத்துங்க, இருதயத்தை பலப்படுத்துங்க. இன்னும் அதிகமாய் உமக்கு செய்ய, உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, உடைய நாமத்தை எங்கும் அறிவிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய வசனங்கள் கேட்கக்கூடாத இடங்களுக்கெல்லாம் செல்ல முடியாது கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுங்க. எல்லா தடைகளும் மாற முடியாது செபிக்கிறோம். தேவைகளை சந்திக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சி நீங்கள் கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம அடுத்த வாரம் இதே போல் இந்த ஆராதிப்போம் ஜெபிப்போம் நிகழ்ச்சி நம்ம கலந்து கொள்வோம். அது வரைக்கும் அவருடைய கிருபையும் பிரசன்னமும் அவருடைய சமாதானம் சந்தோஷமும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் விசேஷமாக உங்கள் பிள்ளைகளின் மேலும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் தங்கியிருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.